अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि व अहलि बैतिहि व अला जमीइ उम्मति मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम अजमाइन अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कुतिल अस्हाबुल उख़्दूदिन नारि ज़ातिल वक़ूद सदक़ल्लाहुल अलीम। वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम इज़ा उलिद अहदुकुम फ़ल्युहसिन इस्महु व अदबहु औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। சிறப்புமிக்க இந்த மஜ்லிஸின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, எனது கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எனது ஆசிரிய தந்தை அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற சங்கை மிக்க உலமா பெருமக்களே, வருகை தந்துள்ள ஆண்டவர்களே, சான்றவர்களே, வருங்கால மாணவ கண்மணிகளே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான சலாத்தினை கூறி சில கருத்துக்களை தங்களிடத்திலே வைக்க ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே அமர்ந்திருக்கிற உலமாக்கள் பெரும் பெரும் பேச்சாளர்கள். அவர்களுக்கு முன்னால் எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருந்தாலும் மார்க்க ரீதியான விஷயம் என்ற அடிப்படையில் தங்களிடத்தில் சில அமானிதங்களை ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பள்ளியின் முத்தவல்லி என்றால் அரபியிலே முத்தவல்லி என்ற வார்த்தைக்கு பொறுப்புதாரி என்று பொருள். பொறுப்புதாரி என்றால் பள்ளியில் இருக்கக்கூடிய ஃபேனுக்கோ லைட்டுக்கோ கட்டடங்களுக்கோ மட்டும் அல்ல, அவர் அந்த மஹல்லா மக்களுக்கு பொறுப்புதாரி. முத்தவல்லி என்ற பொறுப்பு இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்தில் உயர்வுக்கும் உரியது, கேள்விக்கும் உரியது. ஒருவர் அதை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளையும் அடைய முடியும், அல்லாஹ்விடத்தில் அதிருப்தியும் அடைய முடியும். அதை நாம் சங்கடம் இல்லாமல் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மஸ்ஜித் என்பது அங்கு வாழுகின்ற மக்களுடைய ஈமான் சம்பந்தப்பட்டது, இஸ்லாம் சம்பந்தப்பட்டது, தீனுடைய காரியங்கள் சம்பந்தப்பட்டது. தங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு கோழி அறுக்கணும்னா ஒரு கூடையில் போட்டு கொடுத்து விடுவாங்க. கோழியோ சேவலோ ஆளாளுக்கு அறுக்க முடியாது, ஒரு கூடையில் போட்டு கொடுத்து விடுவாங்க. நான் பல தடவை கொண்டு போயிருக்கேன். நேராக பள்ளிக்கு தான் வரணும். பள்ளியில் மோதினார் இருப்பார். என்னடா அப்படிம்பார். எங்கள் அம்மா இதை அறுத்து வாங்கிட்டு வர சொல்லிச்சுங்க. சரி சரி வாடான்னு வெளியே போய் அந்த சேவல் வாயில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்து விடுவார். அது ரோட்டில் அப்படியே துடிக்கும். அவசரப்படாடா போடுறாம்பார். அது துடிப்பு அடங்கிய பிறகு அந்த கோழி எடுத்து கூடையில் போட்டு வீட்டுக்கு போன பிறகு வீட்டில் உள்ள பெண்கள் அதை சுத்தம் செய்து சாப்பிட்ட காலம் 30 வருடங்களுக்கு முன்பு. இன்று வியாதிகள் பெருகுவதற்கு காரணம், தீனிலே அசட்டைக்கு காரணம், தொழுகையிலே அசட்டைக்கு காரணம், எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க சாப்பாடு தான். எவருடைய உணவில் ஹராம் கலந்து விடுமோ அவர் தீனை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிடுவார். எனவே முத்தவல்லி என்பது
மிகப்பெரிய பொறுப்பு. இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு முத்தவல்லியுடைய அந்தஸ்தும் சிறப்பும் என்ன என்பது தாங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் அந்த மஹல்லாவுடைய மக்களின் பொறுப்புதாரி. அடுத்து இமாம். இமாம் என்றால் அரபியில தலைவர் என்று பொருள். யாருக்கு தலைவர்? 4 பேர் தொழுறவங்களுக்கு தலைவரா? சில பள்ளிகளே தொழுகைக்கு யாருமே வர்றதில்லை, அந்த பள்ளிக்கு வெறும் இடத்துக்கு தலைவரா? அது இருக்கக்கூடிய முசல்லாவுக்கு தலைவரா என்றால் இல்லை. அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு தலைவர், அங்கு வசிக்கின்ற தாய்மார்களுக்கு தலைவர், அங்கு இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு அவர் பொறுப்புதாரி, தலைவர். அதனால்தான் இமாம் என்ற பொறுப்பும் முத்தவல்லி என்ற பொறுப்பும் மறுமையில பெரும் விசாரணைக்குரியது. நாம் எந்த அளவிற்கு தீனுடைய கவனத்தோடு நடக்கிறோமோ அந்த அளவிற்கு அவரிடத்தில் பெரும் அந்தஸ்து இருக்கிறது. அன்பு பெரியவர்களே, ஒரு சிறுவர் அழுது கொண்டிருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஏப்பா அழுகிற? சின்ன பையன். அந்த சிறுவருடைய தாயார் உணவு சமைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த காலத்து அடுப்பு விறகு கட்டையை வைக்கிது, அந்தம்மா சின்ன சின்ன சுள்ளியா. முதல் என்ன செய்வாங்கன்னா முள்ளு சுள்ளி விறகு வைப்பாங்க. கொஞ்ச நேரம் ஊதாங்குள்ள வச்சு ஊதினோடனே கொஞ்சம் கங்கு வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பெருசாக வைப்பாங்க. அந்த சிறுவர் பார்த்து அழுதார். அவ கேட்டாங்க, தாயார், ஏன் தம்பி அழுகிற? அம்மா நீங்கள் முதல்ல சின்ன சுள்ளி தானே வச்சிங்க, ஏன் அதை வச்சிங்க? இல்லைப்பா, அதை வச்சாதான் நெருப்பு பிடிக்கும். ஓ, அப்போ நரகத்தில் முதல்ல அல்லாஹ் எங்களை தான் போடுவானா? எப்படி சிந்தனை? அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க. யாருமே இல்லை. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன சஹாபி. நீங்கள் வரலாற்றிலே பார்த்தால் தெரியும், வயதிலே மிகச்சிறந்த, வாழ்க்கையில மிக உயர்ந்த சஹாபாக்கள் வயதிலே ரொம்ப சின்ன சஹாபாக்கள் இருந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன வயசு, 9 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் போது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் அலியுடைய மகனார், சின்ன வயசு. பெரும் பெரும் சஹாபாக்கள் பிற்காலத்திலே இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சின்ன சின்ன சஹாபாக்கள். அதிலே உள்ளவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே நடந்து சென்றால் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது அவர்களிடத்துல சலாம் சொல்லுவார்கள் முதல்ல. அப்புறம் அவங்கள மாதிரியே விளையாடுவாங்க, அவங்கள கொஞ்சுவாங்க, அவர்கள் மீது அன்பு செலுத்துவார்கள் என்பதெல்லாம் ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் நான் பக்கத்தில் உட்கார வச்சாங்க. என்ன அப்துல்லா நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டு சொன்னாங்க, நான் உட்கார்ந்து இருக்கிற கட்டலுக்கு கீழே ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ரத்தம் இருக்கு, அதை கொண்டு ஊற்றிட்டு வாப்பான்னா. அதாவது அரபகத்தில் யாருக்காவது இரத்த கொதிப்பு இருந்தால், அதிகமான ரத்தம், ஏன்னா பாலைவன பகுதி இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இரத்த கொதிப்பு இருந்தால் அரபகத்தில் ஒரு பழக்கம் ரத்தம் குத்தி எடுப்பது. இப்போ அந்த வைத்தியம் கொஞ்சம் பிரபலியம் ஆகிட்டே வருது, ஹிஜாமான்னு சொல்லுவாங்க. அன்றைய காலத்தில் ஒரு கொம்பு வைத்து குத்தி எடுப்பார்கள் ரத்தத்தை. ஒரு சில இடங்கள் இருக்குது, குறிப்பிட்ட இடங்கள்ல அந்த இடத்துல கெட்ட ரத்தங்கள் ஒதுங்கி இருக்கும், அதை கொம்பு வைத்து உறிஞ்சி எடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்விதம் ரத்தம் குத்தி எடுத்திருக்கிறார்கள். அப்படி எடுக்கப்பட்ட ரத்தம் தான் பாத்திரத்தில் பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அவன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு கீழே. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் சொன்னாங்க, இதை கொண்டு ஊற்றிட்டு வாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் சென்று வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாற்றவே முடியாது, அவங்களுக்கு என்ன நடந்தாலும் தெரியும். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, எனக்கு முன்னால் என்ன நடக்குதோ அதே மாதிரி எனக்கு பின்னால் என்ன நடக்கும் தெரியும். நாங்கள் தொழு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சாவி தொழுகையில வந்து சேர்கிறார். வந்து சேர்ந்தவர் ஒரு வார்த்தை சொன்னார்,
அல்லாஹும்ம லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் அப்படின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுட்டு இருக்காங்க. அவர் பின்னால் தொழில் வந்து சேர்ந்த சஹாபி, யாருக்கு எதுவும் தெரியாது. தொழு முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் இந்த வார்த்தையை சொன்னது? உடனே அந்த சஹாபி எழுந்தார், பயந்துட்டே எழுந்தார். அப்போ தப்பா எதுவும் சொல்லிட்டோமோ, தொழிலை இடையூறா எதுவும் பேசிட்டோமோ? ஏனென்றால் சின்ன தவறு என்றாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து உடனே அறிவிப்பு வந்துடும். இன்னைக்கு மட்டும் வகி வர்ற காலமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், தினமும் ஆயத்து இறங்கிட்டே இருக்கும் நமக்குலாம். ஏனென்றால் நம்முடைய வாழ்வின் தரம், நாம் இஸ்லாத்தை விட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தூரம், இஸ்லாத்துக்கும் நமக்கும் இடையில இருக்கின்ற மிகப்பெரிய இடைவெளி, இன்னைக்கு மட்டும் வகி வரக்கூடிய காலம் என்று இருந்தால் வகி வந்துக்கிட்டே இருக்கும். உடனே அந்த சஹாபி பயந்து போனார், எந்திரிச்சு சொன்னார், யார ரசூலுல்லாஹ், நான் தான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வார்த்தையை எழுதுவதற்கு மலக்குகள் போட்டி போட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீங்கள் அப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டீர்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாற்ற முடியாது. கேட்டாங்க, என்ன அப்துல்லாவே, அந்த ரத்தத்தை என்ன பண்ணீங்க? அவன் சொன்னாங்க, அப்துல்லா சுபைல்லான்னு சொன்னாங்க, யார சொல்லா, நான் கொண்டு ஊத்துறதுதான் போனேன். ஒரு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணேன், இது அல்லாஹ்வுடைய நபியின் ரத்தம் ஆச்சே, இதை போய் ஏன் கீழே ஊற்றணும், நம்ம குடிச்சிட்டா என்ன என்று நான் அதை குடித்து விட்டேன் என்று சொன்னார். சின்ன சாவி, யார் சொல்லிக் கொடுத்தது? அப்படி எப்படி அவர்களுக்கு அந்த அன்பு ஏற்பட்டது? இதை செய்தால் நமக்கு பாவம் ஏற்பட்டு விடுமோ, இதை செய்யக்கூடாதோ என்று எந்த எண்ணமும் இல்லை. அவளுக்கு ஒன்னே உணர்ந்து தெரிஞ்சு, அல்லாஹ்வுடைய ஹபீப், அதை தவிர வேற எந்த நேசமும் இல்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடிச்சிட்டீங்களா? உண்மையாலுமே குடிச்சிட்டீங்களா? ஆமா, யார சொல்ல, யாருடைய ரத்தம் என்னுடைய இரத்தத்தோடு கலந்து விட்டதோ அவரை நரகம் தீண்டுவது ஹராம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளை தீனை தேடக்கூடிய மக்களாக, தீனின் பக்கம் திருப்பக்கூடிய அவருடைய கவனங்கள் தீன் பக்கம் திரும்பணும். இதனுடைய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. பெற்றோர்கள் மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தை எப்படி பார்த்தீங்க, உங்களுடைய பிள்ளைகளை எப்படி கவனித்தீர்கள் என்ற விசாரணை மறுமை நாளிலே இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் குழந்தைகளுடைய விஷயத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், இன்றைய காலம் எவ்வளோ மோசமான காலம் என்பதை தாங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இரவில் முன்னாடிலாம் நம்ம ஊரில் பல்லவட்டியில் மகரிபுக்கு பிறகு சூரத்துல் வாக்கியா ஓதுவாங்க. சில வீடுகளில் பெண்கள் யாசின் ஓதுவாங்க. வீட்டினுடைய ஜன்னல்ல இருந்து சாம்பிராணி போக வாட வரும், பத்தி வாட வரும். இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றையுமே காணாம். என்ன காரணம்? ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, எவர் யாசின் சூரா ஓதினாரோ அவருக்கு அன்றைய தேவைகள் நிறைவேற்றப்படும். யார் சூரத்துல் வாக்கியா ஓதினாரோ அவருடைய வறுமை நீங்கும் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி காலத்தில் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார்கள், உடம்பு சரியில்லை. அவங்கள விசாரிக்கிறதுக்கு அன்றைய கலீஃபாவாக இருந்த ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபா மஸ்ஊத், நாங்க அலைஹிஸ்ஸலாம், நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால இருக்கேன். உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. இப்போ கேட்டாங்க, உங்களுக்கு மருத்துவரை நம்முடைய அரசாங்க மருத்துவரை தான் அனுப்பட்டுமானா? வேணான்ட்டாங்க. ஏன் வேணாங்கிறீங்க? நோயை தந்த எஜமானிடத்திலேயே நான் முறையிட்டு விட்டேன் அப்படின்னா. திரும்ப கேட்டாங்க, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை நிறையா இருக்கு, அது எப்படி கட்டி கொடுப்பீங்க? நீங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறீங்க, அதனால் அரசாங்கத்திலிருந்து பைத்துல் மால்ல உங்களுக்கு நான் பணம் தரட்டுமா? வேணான்ட்டான்.
இப்னு மஸ்ஊத் எப்படிப்பட்ட சஹாபி தெரியுங்களா? அல்லாஹ்வே பாராட்டினான். அவங்க ஓதுற குர்ஆனுடைய அழகு. நீங்கள் குர்ஆனை கற்றுக்கிறதுனா 3 சஹாபாக்கள் இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சஹாபாக்களில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து கேட்டாங்க, சரி அரசாங்கத்திலேருந்து கொடுத்தா தான் உங்களுக்கு சங்கடமாக இருக்குது, உஸ்மான் எல்லாம் ரொம்ப வசதியானவங்க, என்னுடைய சொந்த காசில் நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? நான் வேணான்ட்டு சொன்னாங்க. அமீர் முஃமினீன் அவர்களே, எனது உயிரினும் மேலான எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் சூரத்துல் வாக்கியா ஓதி வாருங்கள், உங்களுக்கு வறுமை ஏற்படாது என்று எப்பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அன்று முதல் என் பிள்ளைகள் சூரத்துல் வாக்கியாவை ஓதி வருகிறார்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய வார்த்தையில் பொய் இல்லை, நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு வறுமை வராது என்று அது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னான். இப்படித்தான் நம்முடைய குழந்தைகளை வளர்த்த வேண்டும். நாம் காலையில் இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு படுற வார்டு சுப்ஹானல்லாஹ். ஒரு பக்கம் ஆட்டோ வந்துடும், அந்த அம்மா காலையில் எந்திரிச்சு சமையல் பண்ணி வீட்டுக்காருக்கு டீயை போட்டு கொடுத்து பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள எத்தனை திட்டு. அது கோபத்தில் வர்றது. ஆனாலும் சில வார்த்தைகளை பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹதீஸில் கண்டிப்பு வருகிறது. நான் நரகத்திலே அதிகம் பெண்களை கண்டேன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ பெண்கள் இருந்து ஒருத்தன் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், நாங்களே நரகத்தில் அதிகம் இருக்க கண்டீர்கள்? இப்போ சொன்னாங்க, 2 விஷயம் உங்களிடத்தில் இருக்கிறது. ஒன்று, தக்ஃபிர்னல் அஷீர, கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், என்ன வாங்கி கொடுத்தாலும் என்னத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க. அடுத்து, அதிகமாக சபிக்கிறீர்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தாய்மார்கள் குழந்தைகளை கவனிக்கிற பொழுது ஒரு சிரமம்தான். காலையில் எழுந்து அவர்களை தயார் செய்து அவர்களுக்கு யூனிஃபார்ம் அணிவித்து ஸ்கூலுக்கு அனுப்புவது என்பது ஒரு மிகப்பெரிய சிரமம். அதில் நீங்கள் பொறுமை கொண்டால் மறுமை நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. நீங்கள் உலக கல்விக்கு செய்கிற முயற்சியை தீனுடைய கல்விக்கும் நீங்கள் செய்தால் அதைவிட மிகப்பெரிய உயர்வு இருக்கு. ஏனென்றால் ஹதீஸ் ஷரீஃபில் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் தன்னுடைய பிள்ளையை குர்ஆனை மனப்பாடம் ஆக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் பாடுபட்டு முயற்சி செய்தாரோ, ஒரு புள்ள அவசரமாயிடுச்சு, அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் சங்கைப்படுத்துகிறான் அந்த பெற்றோர்களை. எப்படி? எல்லா சுவனவாசிகளுக்கு முன்பாக ஒரு சிம்மாசனம் போடப்படுகிறது. அந்த சிம்மாசனத்தில் அந்த பெற்றோர்கள் உட்கார வைக்கப்படுகிறார்கள். அந்த பெற்றோர்களுக்கு தங்கம், வைரம், வைரத்தினான கிரீடங்கள் அணிவிக்கப்படுகிறது. அணிவிக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்கிறான், இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனை மனனம் செய்ய உதவியாயிருந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா பிரகடனப்படுத்துகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்பு தாய்மார்களே, நமக்கு உலகத்தில் நம்முடைய பிள்ளை வளர்ந்து ஆளாகி நம்மை கவனிப்பாரோ இல்லையோ, மௌத்துக்கு பிறகு நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, ஒரு மனிதன் இறந்து விட்டால் எல்லாம் கட்டாயிரும். அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அவர் மௌத்தாயிட்டா எல்லா விஷயமும் கட்டாயிரும். 2 விஷயங்களை தவிர, 2 விஷயங்களை தவிர. ஒன்று, அவர் நிரந்தரமாக அவருக்கு நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய சதகத்துல் ஜாரியா என்ற ஒரு நன்மையான காரியம். ஒரு மஸ்ஜித் கட்டி கொடுக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையில். அந்த மஸ்ஜித் இருக்கும் காலம் எல்லாம், அது மக்கள் தொழக்கூடிய காலம் எல்லாம் அந்த நன்மை அவர் மௌத்தான பெரும் போயிட்டே இருக்கும். ஒரு மதரசாவை கட்டி தருகிறார், அல்லது தர்ம காரியங்களில் நிலையாக வரக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். சாதுபுனு உபாதார் ரலியல்லாஹு தஆலான்னு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்லலாம். அவங்க சிந்தனை பாருங்க எப்படின்னு. என் தாயார் மௌத்தாயிட்டாங்க, என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த தாய் அல்லவா,
நான் ஹயாத்தா இருக்கும்போது என்னால் முடிஞ்சதை செஞ்சுருக்கேன், இருந்தாலும் யாரை சொல்லலாம், மௌத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுமே, எனக்கு ஆசையாக இருக்குது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமாக வழி இருக்குன்னா. யாரை சொல்லலாம், தாங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். உடனே அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் தாயார் பெயரில் ஒரு கிணறு வெட்டுங்கள், அந்த கிணற்றிலிருந்து மக்கள் பயன்பெறும் காலமெல்லாம் உங்கள் தாயாருக்கு நன்மை போய் சேரும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உடனே சாது இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்கள் மதீனா நகரிலே ஒரு கிணறு வெட்டினார்கள் என்பது வரலாறு. இந்த சதக்கத்துல் ஜாரியா என்ற காரியம் மௌத்துக்கு பிறகும் நன்மை சேரும், வேற எதுவும் வராது. ஒருத்தர் 100 வீடு கட்டி வாடகை விட்டுருக்கார், அந்த வாடகையெல்லாம் பிள்ளைக்கு போகும், வாரிசுக்கு போகும், இவருக்கு ஒன்றுமே வராது. தீனுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், தீனுக்காக செய்யக்கூடிய செலவுகள், தர்மங்கள், இதை தவிர எந்த ஒன்றும் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஆயிஷாமா ஒரு ஆட்டை அறுத்து அந்த கறியெல்லாம் வெட்டி வெட்டி ஏழையில் கொடுத்துட்டே இருந்தாங்க. பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம், போயிட்டாங்க. ரொம்ப நேரம் சென்று வந்தாங்க. வந்தால் ஒரே ஒரு முன் சப்பை மட்டும் தொங்கிட்டு இருக்கு. கேட்டாங்க, என்ன எல்லாம் கொடுத்தாச்சா? ஆமாம், யார் சொல்ல, எல்லாம் கொடுத்தாச்சு, இது மட்டும் மிச்சம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் ஒன்றும் மிச்சம் இருக்குது உங்களுக்கு போகாமல், நன்மையா உங்களுக்கு நன்மையாக போகாமல் இதுதான் மிச்சம் இருக்குது, நீங்கள் கொடுத்ததெல்லாம் நன்மையாக மாறிடுச்சுட்டாங்க. எனவே உலகத்தில் எது இருக்குதோ நமக்கு பலன் இல்லை, எது அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றிருக்கிறதோ அதுதான் பலன். ஆக எவர் சதக்கத்துல் ஜாரியா என்ற அமைப்பில் ஒரு செலவை செய்கிறாரோ, தர்மத்தை செய்கிறாரோ, அது மௌத்துக்கு பிறகு வரும். ரெண்டாவது, உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, இதா உலித அஹதுக்கும், உங்களுக்கு குழந்தை பிறந்தால் ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு, நல்ல பேர் வைங்க. நாங்கள் இப்போ இதுதான் பிரச்சனை இந்த காலத்தில், ஃபுல்லாக நெட்டில் தான் பார்க்கறது. இப்போலாம் அஜத் மார்கள்ட்ட பேரே கேட்கறது இல்லை, அஜத் மார்கள்ட்ட பேரை யாரும் கேட்கறது இல்லை. முன்னாடிலாம் ஒருத்தர் வருவார், அஜரத் என் குழந்தை பிறந்திருக்கு, சந்தோஷம்ப்பா, நீங்கள் வந்து வாங்க சொன்னால் என் பிள்ளை நல்லாயிருக்கும், என்னப்பா இவ்வளோ தூரம் நம்புகிறேன் என்னைய, சரி அப்படி போய் வாங்க காம சொல்லிட்டு வந்த பிறகு, அஜரத் ஒரு 10 பேர் எழுதி கொடுங்க, செலக்ட் பண்ணி சொல்கிறேன், நீங்களே வச்சுருங்க. சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த உம்மத்தே முகமதியாவில் நம்ம பேர் வச்ச குழந்தைய நிறைய வாலிப பசங்களாக இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. நான் இமாமத்தில் இருக்கும்போது என் வயசுலேயே எனக்கு மூத்த பெரியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது, நெட்டில் இருந்து ஒரு பெரிய பேப்பரை தூக்கிட்டு வர்றான், வாயிலே வரமாட்டேங்குது பேர். இதில் பெண்களும் உடந்த போய் அஜத்தில் கேட்டுவாங்க, இது அர்த்தம். புதுசாக பார்த்தா அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் ஒரு பேர் சொன்னார், அந்த பேர் என்னன்னு பார்த்தா கூப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கண்ணா. என்ன பேர்? நிஃபாஸுண்டா. எனக்கு ஒன்றுமே புரியல. தம்பி எங்கே பார்த்த? நெட்டில் பார்த்தேன் ஜி. சூப்பராக இருக்குங்களே, அதாவது சுருக்கமாக இருக்குது, நியாஸ் மாதிரி நிஃபாஸ். நான் சொன்னேன், ஏன்டா அறி கட்டவனே, நிஃபாஸுக்கு அர்த்தம் தெரிஞ்சேன்னா ஓடி போயிடுவோம். நீ என்னங்க சார் சொல்கிறீங்க? என் வீட்டில் தான் கேட்டுற சொல்லிச்சு. நிஃபாஸ் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்த பிறகு ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு. இதை போய் பையனுக்கு எப்படி பேர் வைக்கிறது? எனவே நாம் தீனை தேடக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உலமாக்களுடைய கரத்தை தான் பிடிக்க வேண்டும். நீ எப்போ நெட்டை பிடிக்கிறீங்களோ மறுமையில் அது சாட்சிக்கு வராது. நெட்டு என்பது ஒரு குப்பை, அதில் யூத பெயர்களும் வருகிறது, நசராணி பெயர்களும் வருகிறது, எல்லா விஷயங்களும் அதில் இருக்கு. ஆனால் நம்முடைய குழந்தையின் பெயர்கள் தீன்தாரியுடைய பெயராக, நபிமார்களுடைய பெயராக, வலிமார்களுடைய பெயராக எப்படி இருக்கும்? எனவே பேர் வைக்கக்கூடிய விஷயத்தில் கூட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு, அழகான பேர் வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேரப்புள்ள பிறகுது. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு எப்பயுமே வீரம் தான், வேகம். ஃபஸ்ட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஏன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஏனெண்டா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் நீ யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தங்க கண் முன்னாடி தங்களுடைய உறவெல்லாம் இழந்துட்டாங்க. தங்க ஹயாத்தா இருக்கும்போதே தாய் மௌத்தாயிட்டாங்க. 6 வயசுல தாயார் மௌத்தாகும் போது அதை அடக்கம் பண்ணும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணு தள்ளுறாங்க. அடுத்தவங்க ஹயாத்தா இருக்கும்போதே அப்துல் முத்தலிப் மௌத்தாயிட்டாங்க. அவங்களுக்கும் அவங்க தான் மண்ணு தள்ளுறாங்க. கொஞ்ச நாள் சென்று அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்த அபு தாலிப் அவங்களுக்கும் அவங்க தான் மண்ணு தள்ளுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க ஒரு லிஸ்ட் இருக்கு. அதில் இஸ்லாம் வந்த புதிது, இஸ்லாம் அப்போ தான் வருது, வஹி வருது. வந்த உடனே உலக வரலாற்றில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கதீஜா அம்மா. ஆண்களோ பெண்களோ குழந்தையோ அதெல்லாம் கணக்கு கிடையாது. முதலாக எல்லாத்துக்கும் வஹி வந்தவனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது வீட்டுக்கு தான். வீட்டில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கதீஜா அம்மா. அவங்க மௌத்தான பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 7 பிள்ளைங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரியாது. டைம் வேறு ஆகிட்டுருக்கு, ரொம்ப நெருக்கமான டைமு. சில விஷயங்களை சொன்னால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஒருத்தர் இன்ஜினியர் படிச்சிருக்கார். அவரை கூப்பிட்டு குளிப்பின் பரல் என்னன்னு கேட்டால் சோப் போட்டு குளிக்கிறதுங்கிறார். குளிப்பின் பரல் தெரியல. நேற்றைய தினம் ஒரு குறிப்பு கண்டேன். ஒருத்தரை அடக்கம் செய்யப்பட்டது. அடக்கம் செய்யும் போது அந்த குழிக்குள்ளே ஒரு மிருகம் நிற்கிறது. அந்த மிருகத்தை விரட்டுறதுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க, போக மாட்டேங்குது. உடனே அந்த கபூர்லேருந்து எடுத்து வேற கபூரில் வைக்கிறாங்க. அந்த மிருகம் அங்கேயும் வந்துருச்சு, பூனை மாதிரி ஒரு மிருகம். திரும்ப அதை குச்சியில் வச்சு அடிக்கிறாங்க, போக மாட்டேங்குது. திரும்ப இன்னொரு கபருக்கு மாற்றுகிறார்கள், அங்கே போகலை. அப்புறம் எல்லாம் கலந்து பேசுகிறாங்க. சரி மூடி விட்டுருங்கன்ட்டாங்க. மூடி விட்டு வீட்டில் வந்து கேட்டாங்க, என்னம்மா அவங்க கபூர் அடக்கும்போது உங்கள் கணவர் நிலைமை சரியில்லையே? அந்த அம்மா சொல்லிச்சு, ஏன் கேட்குறீங்க, அவர் குளிப்பு கடமை ஆகிட்டா குளிக்கவே மாட்டார், எல்லாம் பாதுகாக்கணும். இன்னும் பெண்கள் நிலைமை எப்படியோ தெரியவில்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் மௌத்துக்கு பிறகு வருத்தமாக இருக்கும் உங்களுக்கு. எந்த விஷயமெல்லாம் உலமாக்கள் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு வருத்தம் உண்டாகிறதோ மௌத்துக்கு பிறகு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவருக்கு குழந்தை பிறந்தால் அழகான பேர் வைங்க. உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க. அலிலாம் குழந்தை பிறந்தனே தூக்கிட்டு விடையாந்தாங்க. யாரும் சொல்ல குழந்தை பிறந்தவங்களுக்கு பேர பிள்ளை. நான் தான் சொல்ல வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 7 பிள்ளைகள். அதில் 3 ஆம்பளை பிள்ளை, 4 பெண் பிள்ளைகள். அந்த 4 பெண் மக்களில் 3 பெண் மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கரத்தால் அடக்கம் செய்தார்கள். 3 ஆண் மக்களையும் அடக்கம் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நீ வாழ்க்கையில் யாரையும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு பிள்ளை தான் மிச்சம். எங்கள் யார் அன்னை ஃபாத்திமா இல்லாது, அவங்க மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி மூத்தானாங்க. மீதி எல்லாம் குடும்பத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் கத்தீஜாமா மட்டும் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போதே மூத்தாயிட்டாங்க. ஆகையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆம்பளை பிள்ளை மேலே. கரெக்டா அலி ரலியல்லாஹு குழந்தை தூக்கிட்டு ஓடியாடுறாங்க. யாரை சொல்லலாம், உங்களுக்கு பேர பிள்ளை பிறந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஃபாத்திமாமா மேலே அவ்வளோ பிரியம். அதில் அது ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு வாங்கி மடியில் வச்சு என்ன பேர் வச்சிங்கன்னு கேட்டாங்க அலிலான்ட்ட. அலிலா வேமா சொன்னாங்க, யார் சொல்லலாம், ஹர்புன்னு பேர் வைங்க அப்படின்னா. ஹர்பு என்றால் அரபியில் யுத்தம், நெருப்பு அப்படின்னு பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த புள்ள நெருப்பு அல்ல. ஏன்னா அலிலா எப்பயுமே கொஞ்சம் வேகமாக இருப்பான். அவங்களுடைய வீரம் பிரபலியமான வரலாறு. அவங்களுக்கு அசதுல்லான்னு பேர், அல்லாவுடைய சிங்கம். அவங்க எப்படி இருப்பாங்க, எப்பயுமே சிங்கமாக தான் இருப்பாங்க. ஹர்புன்னு பேர் வைங்கன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹர்பு அல்ல, ஒரு ஹசன் அப்படின்னு பேர் வச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேர பிள்ளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் என்று பேர் வைத்தார்கள். அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அதையும் தூக்கிட்டு ஓடியாந்தாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. யாரை சொல்லலாம், ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பேர பிள்ளை. அப்படியா, வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சிட்டு இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மனசு மாறல. சொன்னாங்க, யாரை சொல்லலாம், ஹர்புன்னு பேர் வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹர்பு அல்ல, இந்த குழந்தை ஹுசைன். பெரியவர்களே, பேர் அழகான பேர் வைக்கணும். நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேருடைய செயல்
அந்த குழந்தையின் வாழ்க்கையில் வரும். அதான் பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேருடைய செயல் குழந்தையுடைய வாழ்க்கையில் வரும். ஏற்குமாறாக வச்சிங்கன்னா பிள்ளைங்க ஏற்குமாறாகவே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு உலமாக்கள் இடத்துல கேட்டு வையுங்க. ரெண்டாவது நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதபகு, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கண்ணா. இன்னைக்கு ஒழுக்கத்துக்கு தான் பஞ்சமாக இருக்கு. மதரசாவிலையோ ஸ்கூல்லையோ எங்கேயுமே ஒழுக்க போதனைகள் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. பாடம் நடத்துகிறாங்க, எழுதி போடுறாங்க, டியூஷன் நடக்குது, எல்லாம் கரெக்டு. ஒழுக்கம் போதிக்கப்படுதா? ஏன்னா ஒழுக்கம் எழுத முடியாது, ஒழுக்கம் பயான் பண்ண முடியாது. ஒழுக்கத்தை பிள்ளைகளை வைத்து உணர்வை உண்டாக்கி அவர்களை உருவாக்க வேண்டும். ஒழுக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தினுடைய வரலாறு அந்த மாதம், இந்த மாதம் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதான் ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். எல்லா விரிவுரையாளர்களும் எழுதுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை கடைசி மௌத்து வரை தட்டவே இல்லை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னு கூட கேட்கல. ஆனால் விவரமாக தான் இருந்தான். குழந்தை 86 வயசில் குழந்தை பிறக்குது. அதுக்கு பிறகு குழந்தை மேலே பிரியமாக இருக்காங்க. கனவுல அறுக்கிற மாதிரி வருது. மகன்கிட்ட என்ன கேட்டாங்க? உடனே போய் அறுக்கலை. மகன்கிட்ட கேட்குறாங்க, மகனே இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது வகுக்க பன்லூர் மாதா தரா, பன்லூர் மாதா தரா, நீ என்ன நினைக்கிற? நீ குர்ஆன்ல எடுத்து பாருங்க தர்ஜுமாவை. பன்லூர் மாதா தரா, நீ என்னப்பா நினைக்கிற? நான் அறுக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கேனே. உடனே அவர் இப்படி கேட்கல, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ரொம்ப நாள் சொல்லி குழந்தை பிறந்திருக்கும், வயசு ஆகி போச்சு, ஏதாவது ஏற்மாறாக கனவு கண்டிருப்பீங்க, ஏதாவது கத்தி தீட்டு வந்து அறுத்து விட்டுறாங்கன்ட்டு நம்ம புள்ள கேட்குற மாதிரி அந்த புள்ள கேட்கல. அந்த அதவு எப்படி வந்தது? இந்த சம்பவம் நடக்கிற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு 6 வயதோ 7 வயதோ என்று சொல்கிறாரு. நண்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நம் குழந்தைக்கு போதிக்க வேண்டியது ஒழுக்கம். நாம் ஒழுக்கத்தை போதித்தால் நம் பிள்ளைகள் நம்முடைய சொல் கேட்டு நடப்பார்கள். அவருடைய இம்மை மறுமை வாழ்க்கை சலாமத்தாக இருக்கும். கடைசி வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் கூட எடுத்து கேட்கல. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றான், என் தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை செய்யுங்க. என்ன அற்புதமான வார்த்தை. அம்மா சொல்லுது, தம்பி இங்கே வா, குர்ஆன் எடுத்து ஓது. அம்மா நீ என்ன சொல்றீங்களோ கேட்குறேன் அப்படின்னா அது நல்ல பிள்ளை. ஏமா இதே பொழப்பா உனக்கு என்றால் அந்த பிள்ளையின் ஒழுக்கத்திலே குறை இருக்கிறது. இந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் ஒரு பெரிய சமுதாயம். நாம் எதை விட்டு செல்கிறோமோ அதுதான் நம்முடைய கபருக்கும். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்க போதனைகளை கற்றுத்தந்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம்முடைய குழந்தையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு அடிப்படை காரணங்களாக, அடிப்படை உதவிகளாக இந்த தாருசலாம் மஸ்ஜிதில் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப பெரிய கவனமும் உழைப்பும் செய்யப்படுகிறது. அந்த வகையில் நிர்வாக பெருமக்கள் பாராட்டுக்குரியவர். உண்மையிலே அவங்க மனசு வச்சு இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று உருவாக்கணும். உலக கல்வியிலையும் சரி, மார்க்க கல்வியிலையும் சரி ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத் செய்தருள்வானாக. அதன் மூலமாக நம்முடைய இந்த மஹல்லாவை அல்லாஹ் தஆலா தீனுடைய மஹல்லாவாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் விருப்பத்தை பெற்று தரக்கூடிய மஹல்லாவாக அல்லாஹ் தஆலா கியாமத் வரை ஆக்கி அருள் புரிவானாக. இதற்காக பாடுபடக்கூடிய இமாம்கள், உண்மையிலே இந்த பள்ளியின் இமாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஹஜ்ரத், இந்த மஹல்லாவில் பிள்ளைய நிறைய இருக்காங்க, ஆனால் கம்மியாக வர்றாங்க, ரொம்ப கவலையாக இருக்கு. அன்பு தாய்மார்களே, தங்கள் இடத்துல ஒன்று சொல்லுவேன். உலக கல்விக்கு 8 மணி நேரம் படிக்கிறாங்க. காலையில் போயிட்டா சாயந்தரம் வர்றாங்க, பின்பு சாயந்தரம் வந்த பிறகு டியூஷன் போகிறாங்க. உங்கள்கிட்ட நிறைய நேரம் நாங்கள் கேட்கல, நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி கொடுங்க. அந்த பிள்ளைகள் மறுமையில் உங்களுக்கு சொத்தாக திகழ்வார்கள். அவர்கள் பெரும் பட்டப்படிப்பு படிப்பதிலே தவறில்லை, ஆனால் மார்க்க அறிவு இல்லாமல் என்ன செய்வது? 3 கேள்விக்கு விடை தெரியாமல் கபூரில் நம்ம ஜெயிக்க முடியாது. மர் ரப்புக்க வமா தீனுக்க வமா நபியுக்க, இந்த 3 கேள்விக்கு விடை தெரியாவிட்டால் அவர் டாக்டராக இருந்தாலும் வேஸ்ட்டு, இன்ஜினியராக இருந்தாலும் வேஸ்ட்டு,
விஞ்ஞானியாக இருந்தாலும் வேஸ்ட்டு, எவ்வளோ பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் எந்த பலனும் இல்லை. இந்த 3 கேள்விக்கு பதில் வேணும். அந்த 3 கேள்விக்கு பதிலை இந்த மஸ்ஜிதிலே சொல்லித் தரப்படுகிறது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை பள்ளியோடு ஒட்டிய வாழ்க்கையாக, தீனோடு ஒட்டிய வாழ்க்கையாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கி அருள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ செய்து கொள்வோம். இதற்காக பாடுபடக்கூடிய நன்மக்களுக்கு, உலமா பெருமக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான உதவியையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் தந்தருள் புரிவானாக என்று மீண்டும் துஆ செய்து வாய்ப்பளித்த இந்த நல்ல நேரத்திற்கு நன்றி கூறி என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.